பிரேக்கப்பை ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறத பாக்குறோங்க. ஸோ பிரேக்கப் அப்படின்ற விஷயம் எல்லோரோட வாழ்க்கையிலுமே ஒரு நிகழ்வாவே நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு பிரேக்கப்பை எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் அந்த எமோஷன்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த எமோஷன்ஸை நம்ம இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா அது எல்லாமே நமக்குள்ள அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் அது நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம என்டர் ஆகிறப்பையும் அஃபெக்ட் ஆகும் அண்ட் ஒரு ப்ராப்பர் ஹீலிங்குமே இல்லாம போயிடும். ஸோ அதனால நிறைய பேருக்கு கோபம் வரலாம், இல்ல ரொம்ப சோர்வான மனநிலைமைக்கு கூட போகலாம். அண்ட் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னாவே நிறைய அன்ஹெல்தியான கோப்பிங் மெக்கானிசம்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம பாக்குறோங்க. ஸோ கண்டிப்பா அன்ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம்ஸ்குள்ள போகாம இந்த ரிலேஷன்ஷிப் எதனால பிரேக்கப் ஆச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணும்போது நம்மள பத்தின தெளிவான ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்மளோட ஃபியூச்சர் லைஃப்ல அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆக முடியுது. ஸோ கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு ஹெல்ப்பை சீக் பண்றதுக்கு தயக்கமே காட்டாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரேக்கப் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி எஃபெக்ட் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி டைம்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தவறான முடிவுகள் அந்த மாதிரி எடுக்காம கண்டிப்பா ஒரு ஹெல்ப் சீக் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் நம்மளால பெட்டரா ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து வெளியில வர முடியுத பார்க்க முடியுது. அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் அவாய்ட் பண்ணணும்னா அது ரூமினேஷனுங்க. அதை பத்தி இப்படி பண்ணியிருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆயிருக்குமோ, என் மேல தப்பு இருக்கு, இல்ல ஆப்போசிட் பர்சன் மேல தப்பு இருக்கு, இந்த மாதிரி பிளேம் பண்றதோ, இல்ல அதே விஷயத்த திரும்ப திரும்ப ரூமினேட் பண்ணிட்டே இருக்கிறதோ, இல்ல இந்த டைம்ல இன்னொரு கப்பல பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜெலசியா ஃபீல் பண்றது, இல்ல ரொம்ப விரக்தியா ஃபீல் பண்றது, இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. சோ அதே போல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட செல்ஃப் கேரை இந்த இடத்துல நம்ம மறந்துடக்கூடாது. என்ன பண்ணுவோம்னா, அந்த பிரேக்கப் ஃபேஸ்குள்ள இருக்கிறப்ப நான் ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், ஒழுங்கா தூங்க மாட்டேன், என்னோட ஹெல்த்தை நான் பார்த்துக்க மாட்டேன், அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா பிரேக் பண்ணணுங்க. செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். என்ன நடந்தாலும் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே தான் இருக்குங்க. அதே போல முக்கியமான விஷயம் என்ன, இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள உடனே என்டர் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி என்டர் ஆகும்போது நம்ம அடுத்த ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான பவுண்டரிஸை நீங்க கரெக்டா செட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராசஸ்ல இருந்து ஹீல் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அது பெட்டராகவே ப்ரொசீட் ஆகுங்க.